மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அண்ணாமலை அவர்கள் நேற்று டெல்லிக்கு போயிருந்தாரு அப்படின்னு போன பதிவில் பேசியிருந்தோம். இன்னைக்கு ப்ரெஸ் மீட்டிங் வரும்போதே பத்திரிகையாளர் கேட்டிருந்தாங்க, என்ன ஏது, யாரை சந்திச்சிங்கன்ற மாதிரி, என்ன பேசுனீங்கன்ற மாதிரி. சொல்லிடுவாரா அப்படின்ற மாதிரி தான் நம்ம பார்த்தோம். எதுவுமே சொல்லலை. அது எப்போ சொல்லணும், எங்கே யாருக்கிட்ட பேசினேங்கிறத சொல்ல வேண்டிய நேரத்தில் நான் சொல்கிறேன்னு கடந்து போயிடுறது நம்ம கவனிக்கிறோம். இதை தாண்டி நிறைய இன்னைக்கு விஜய் அவர்களை ஏன் கைது பண்ணல அப்படின்ற மாதிரி நிறைய திருமாவளவன் அவர்கள் எல்லாம் நிறைய கேட்டுட்டு இருந்ததுக்கு பத்திரிகையாளர் அண்ணாமலை கிட்ட கேட்கும்போது அவர் சொல்றாரு, முதல் குற்றவாளி விஜய் தான் சொல்றது ஏற்புடையதல்ல. அரசியலுக்காக வேணும்னா நீங்க சொல்லலாம், ஒரு நாள் 2 நாள் அரெஸ்ட் பண்ணலாம், இப்போ அதெல்லாம் அந்த கேஸ் எல்லாம் நிற்காது. நீங்க உதாரணமா அல்லு அர்ஜுன் ஆந்திராவில் அந்த விஷயத்தெல்லாம் எடுத்து பாருங்க அப்படின்னு ஒரு உதாரணத்தை கொடுத்ததெல்லாம் நம்ம கவனிச்சோம். ஏன்னா திருமாவளவன் அவர்களுக்கு எல்லாம் ஒரு பயம் இருக்கு. உண்மை தானே. அதாவது விஜயால நிறைய தொண்டர்கள் இங்கிருந்து நிறைய நாம் தமிழர் எல்லாம் இந்த அளவுக்கு ஊதுன்னு ஊதிட்டு இருக்கிறது விஜய் பார்த்து இதுதான் ரீசன், வேற ரீசனே இல்லை. விஜய் வந்துட்டா எந்த காரணத்தை கொண்டு 2 தான் அடி, அதாவது விசிகாவுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கு தான். அதனாலதான் விடாம இவங்க அடிக்கிறத நம்ம கவனிக்கிறோம். ஆனா இதுக்குதான் அவர் சொல்றாரு அண்ணாமலை அவர்கள், எந்த காரணத்தை கொண்டு அதை ஏற்புடையது அல்ல. வேணும்னா இதே அதுக்கு எடுத்துக்காட்டு வேற கொடுக்குறாரு. அதாவது இப்போ ஒரு முதலமைச்சரே நிறைய இடத்துல நிகழ்ச்சி நடத்துறாரு. அந்த நிகழ்ச்சி எல்லாம் யார் நடத்துறாங்கிறது அது பொறுப்பு இருக்கிறவங்க தான் நடத்திருக்காங்களே ஒழிய முதலமைச்சருக்கு அது தெரியுமா? ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில தான் அந்த இடத்துக்கு போவாரு. ஆனா அதே மாதிரி தானே விஜய்க்கு உண்டான பொறுப்பு இருக்கிறவங்க கொடுத்துருக்காங்க. அவங்க மேலதான் நடவடிக்கை எடுக்கணும். நான் அதாவது இன்னொரு விஷயத்த சொல்றாரு, விஜய் மீது தவறே இல்லைன்னு நான் சொல்ல வரல. ஆனா இருந்தாலும் யார் பொறுப்பு, அதிகாரிகள் மீது அவங்க மேலெல்லாம் நடவடிக்கை எடுங்க, ஏன் இன்னும் எடுக்காம இருக்கீங்கன்ற மாதிரி தான் அவர் சொல்றாரு. ஆனா சரியான புரிதலோட சொல்றது நம்ம பாக்குறோம். ஆனா இன்னைக்கு ஒட்டு மொத்தமா இன்னைக்கு அதாவது ஆளுநர் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு, தமிழகம் போராடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, எங்க பார்த்தாலும் ஒரு சுவரொட்டியில ஒட்டிட்டு இருக்கீங்களே, யாருக்கிட்ட நீங்க போராடுறீங்கன்ற மாதிரி தான் ஒரு கேள்வி கேட்டுட்டு இருக்கிறாரு. அப்ப அதுக்கு வழக்கம் போல முதல்வர் அவர்கள் ஆளுநருக்கு ஒரு பதில் கொடுத்திருக்கிறாரு. நிறைய கொடுத்திருந்தாரு. வழக்கம் போலதான் எல்லாம் இந்திய எதிர்ப்பு, அது டீலிமிட்டேஷனு, மதவாதம், இதுதான் மூட நம்பிக்கை, சமூக நீதி, இது கொடுக்கறது நம்ம கவனிக்க நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனா இங்க போராடணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆளுங்கட்சி இவங்க இருக்காங்க, யாரு திமுக தான் இருக்காங்க. இப்ப மக்கள் தானே போராடணும். ஆனா ஒரு விஷயத்த பாருங்க, இவங்க எதிர்கட்சி மனநிலையிலேயே இன்னும் இருந்துட்டு இருக்காங்களான்னு ஒரு சந்தேகம் வருது. திமுக இன்னைக்கு இன்னும் கூட நாங்க எதிர்கட்சியா இருந்தா எப்படி செயல்படுவோமோ அதே மாதிரிதான் இன்னைக்கு செயல்பாடுகள். ஏன்னா இது ஒரு அரசியல் நுணுக்கமா என்னன்னு தெரியல. மத்திய அரசை எதிர்க்கணும் அப்படிங்கிற ஒரு காரணம். இந்த சட்டமன்ற தேர்தல் இது மத்திய அரசுக்காக எதிராக என்ன போராடுறதுக்கு என்ன இருக்குன்ற மாதிரி தான். இவங்க தவறுகளை மறைக்கிறதுக்காகவும் ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஒண்ணு ஆளுநர், இல்லைன்னா மத்திய அரசு, இல்லைன்னா RSS, இல்லைன்னா சனாதன தர்மம், இல்லைன்னா இந்திய எதிர்ப்புன்னு. ஆனா இவங்க நடத்துற ஸ்கூல்ல எல்லாம் நல்லா இந்தியெல்லாம் எடுத்துட்டு பண்றதை நம்ம கவனிக்கிறோம். நிறைய இந்த மாதிரி திராவிட கட்சிகள், அதாவது திமுகவோட இந்த நாடகத்தை எல்லாமே நம்ம கவனிச்சிருந்தோம். ஆனா இதெல்லாம் மக்கள் கிட்ட யாரு சேர்த்துறாங்கன்ற மாதிரி தான். இன்னைக்கு திமுக தொடர்ந்து இப்படி செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா நாளைக்கு எதிர்கட்சின்னு இருக்கிறவங்க இப்படி எல்லாம் இருக்குன்னு மக்கள் கிட்ட வெளிக்கொண்டு வர்றதே இங்க இல்லைன்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா யாரு குரல் கொடுத்தாலும் எது கொடுத்தாலும் கூட இன்னைக்கு அதிரடி கைதுன்ற மாதிரி தான் இன்னைக்கு இருக்கு. ஏதோ ஒரு ஜனநாயகத்துல ஒரு ஒரு கருத்து சுதந்திரத்துக்கு எதிராக தான் இந்த அரசு இருக்கோ அப்படின்ற மாதிரி தான் இன்னைக்கு நிறைய கருத்துக்கள் உலாவிட்டு வர்றது. திமுகவுக்கும் இந்த பதட்டம் எதுக்குன்னா, அதாவது காங்கிரஸ் எல்லாம் வேற விதமா முடிவெடுக்கிறாங்களோன்ற மாதிரி தான் இன்னைக்கு சமூக வலைத்தளத்துல பேசிட்டு இருக்காங்க. அதாவது KS அழகிரி, திருநாவுக்கரசு, இவங்கெல்லாம் நிறைய கருத்துக்களை சொல்லிட்டு வர்றதை நம்ம கவனிக்கிறோம். ஆனா இன்னைக்கு விஜயால நிறைய இன்னைக்கு ஏதோ ஒரு அரசியல் மாற்றம் 2026ல கண்டிப்பா வருன்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. அதான் ஆனா இங்க KS அழகிரி அவர்கள் சொல்றாரு, அதாவது நாங்க கண்டிப்பா ஆட்சியில் பங்குன்னு கேட்கிறோம். ஆனா எந்த காரணத்தை கொண்டு கூட்டணியில எந்த ஒரு பிரச்சனையும் வராதுன்னு ஒரு கருத்து சொல்றதை நம்ம கவனிக்கிறோம். இன்னொரு விஷயம் மேலிட இதே விஜய் கிட்ட ஏதாவது ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை ஏதாவது ஒண்ணு நடக்குமோ, அப்படி நடந்தா, அதாவது இப்ப கேரளா, ஆந்திரா, கர்நாடகா எல்லாம் காங்கிரஸ் பலமா இருக்கிறதுனால
அதாவது இந்த விஜயோட கூட்டணி வச்சானா அடுத்த அந்த மற்ற மாநிலங்களுக்கும் அவங்களுக்கு கை கொடுக்குமோ, ஏன்னா விஜய் ரசிகர்கள் எல்லாம் அந்த இடத்துல நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு யூகத்தை அமைச்சிட்டு இருக்காங்களோன்ற ஒரு கேள்வி இங்க வந்துட்டு இருக்கு. ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா, திமுகவை பரம எதிரின்ற மாதிரி விஜய் அவர்கள் செட் பண்ணிட்டாரு. ஆனா இன்னைக்கு காங்கிரஸ் வந்து திமுக கூட இருக்கு. அப்ப ஒருவேளை காங்கிரஸ் வந்து விஜய் கூட வந்தாலும் கூட திமுகவை கழட்டி விடுவாங்களா, இல்ல அங்கேயே இருக்குமாங்கிற ஒரு கேள்வி இருக்கு இன்னைக்கு. ஏன்னா அது ரசிக்குமான்னு விஜய் அவர்கள் திமுகவை எதிர்த்துட்டு இருந்தான்னா காங்கிரஸ் வந்து ரசிக்குமா அந்த இடத்துல கூட்டணியில இருந்துன்னு நிறைய கேள்விகள் இங்க வருது. ஆனா எந்த காரணத்தை கொண்டு இது நடக்கக்கூடாது அப்படிங்கிற முடிவுல தான் இன்னைக்கு திமுக இருக்காங்கன்ற ஒரு விஷயமும் வெளியே வந்துட்டு இருக்கு. ஆனா இதை தாண்டி இன்னைக்கு வந்து அதிமுக அதிமுக தரப்புல வந்து ஏதாவது விஜய் அவர்கள் வந்தாலும் கூட அதுக்கு மேலிடம் அமித்ஷா அவர்கள் எல்லாம் எந்த ஒரு தடங்களும் இல்லைன்ற மாதிரி செய்திகள் நம்ம போன பதிவிலே நம்ம பார்த்துட்டு, தேமுதிக எல்லாம் எதிர்த்துட்டு இருக்காங்க. விஜய் அவர்கள் ஏன் வர முடியல, ஒரு கருத்து சொல்ல முடியல, ஏன் நீங்க அப்படி 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 கைது நடவடிக்கை அப்படி பண்ணாலும் நீங்க அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியதுனே. கைது நடவடிக்கையை ஏற்றுக்கொள்ளாத எந்த தலைமை முன்னேறி இருக்காரு, ஜெயிலுக்கு போகாத எந்த அரசியல்வாதி முன்னேறி இருக்காரு அப்படின்ற ஒரு கருத்துக்களை எல்லாம் சொல்லிட்டு வர்றதை நம்ம கவனிக்கிறோம். ஆனா இன்னைக்கு வந்து விஜய் ஏன் அமைதியா இருக்கிறாருங்கிறது உண்மையிலேயே இதுக்கு பின்னாடி பெரிய அரசியல் இருக்குன்னு நம்ம கவனிக்கலாம். ஏன்னா இதுக்கப்புறம் வந்து தேர்தல் பரப்புரை எப்படி வருவாரு ஏதுங்கிறதெல்லாம் வேற விதமா இருக்குங்கிறது தான் இன்னைக்கு அரசியல் பார்வையாளர்கள் எல்லாம் பேசுறதெல்லாம் நம்ம கவனிக்கிறோம். 2026 தேர்தல் எப்படி இருக்கும் ஏதுன்னு யாருக்குமே ஒரு புரியாத புதிராத இருக்குங்கிறது எல்லாமே இன்னைக்கு கவனிச்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு அண்ணாமலை கிட்ட நிறைய பேர் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. டிடிவி தினகரன், நயினார் நாகேந்திரன் எல்லாம் ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு இருக்கா அப்படின்ற மாதிரி. அப்படி எல்லாம் எந்த ஒரு கருத்து வேறுபாடு இல்லைன்ற மாதிரி அண்ணாமலை அவர்கள் சொல்லிட்டாரு. இனி இப்ப அதுக்கு வந்து அதாவது அண்ணாமலை தெளிவா ஒரு விஷயத்த சொல்றாரு. எல்லா கூட்டணி தலைவர்கள்கிட்டையும் ஒரு கருத்துங்கிறது அவங்க சொல்லும் போது சில வித்தியாசங்கள் ஏற்படும். அது கூட்டணிக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருமா அப்படின்னு பார்த்தானா அது வராதுன்னா அதெல்லாம் கடந்து போயிடலாம், அதெல்லாம் ஒரு பெரிய லெவல்ல இன்னும் தொந்தரவு பண்ணாது அப்படின்னு ஒரு கருத்தை அவர் முன்வைக்கிறாரு. ஆனா இங்க வந்து எல்லாருமே ஒட்டு மொத்தமா யாரு வச்சு அரசியல் பண்றாங்கன்னா விஜய் வச்சு, கரூர் விஷயத்தை வச்சுதான் நம்ம கவனிக்கலாம். ஆனா இன்னைக்கு வந்து விஜய் அவர்கள் எந்த காரணத்தை கொண்டு வரவே கூடாது. அதாவது நிறைய பேர் இன்னைக்கு வந்து நக்கீரன் எல்லாம் பேசிட்டு இருந்தாரு. அதாவது அவரு அத்தனை பேரை கொண்டு இருக்கிறாரு, சங்கிலி கட்டி இழுத்துட்டு வர வேணாமான்ற அளவுக்கு ஒரு வன்மமா கருத்துக்கள் எல்லாம் பதிவிடுறதை நம்ம கவனிக்கிறோம். முதல்வர் அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு, இங்க மத்திய குழுக்கள் எல்லாம் வந்திருந்தாங்க அப்படிங்கிற ஒரு கருத்துக்கு தான். அதே அண்ணாமலை அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. அதாவது கனிமொழி அவர்கள், ராகுல் காந்தி அவர்கள் எல்லாம் மணிப்பூருக்கு போனாங்க, உத்தரப்பிரதேசத்துக்கு போனாங்க. அப்பெல்லாம் அவங்க ஒரு ஜனநாயகத்துல வந்து ஏதாவது பாதிக்கப்பட்டவங்களை வந்து சந்திக்கிறதுக்காக கண்டிப்பா போயிருக்காங்கதான். அப்பவும் நீங்க ஏன் போயிருக்கணும்னு நீங்க கேட்டு இருந்திருக்கணும். ஆனா இது வந்து ஒரு மத்திய அரசுல இருக்காங்க, ஒரு 10 வருடம் ஆண்டு இருக்காங்க, கண்டிப்பா வரதா செய்வாங்க, என்ன ஏதுன்னு கேட்காம எப்படி இருந்துருவாங்கன்ற ஒரு கருத்தையும் அவர் தெளிவா சொல்றதை நம்ம கவனிக்கிறோம். இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து ஆளுங்கட்சிக்கு எதிராக, அதாவது ஒரு கருத்து சுதந்திரம் இல்லைங்கிறது இன்னைக்கு தெரியுது. ஆனா இன்னைக்கு வந்து அது வந்து ஜனநாயகத்துக்கு சரியா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்கு. இதே 2026 வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்தா நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு நிறைய கருத்துக்களை எல்லாம் சொல்றதை நம்ம கவனிக்கிறோம். 2026 தேர்தல் வந்து இன்னைக்கு வந்து அண்ணாமலை ஆனாலும் சரி, பாஜக ஆனாலும் சரி, பொறுத்திருந்து செயல்படுறது வந்து ஏதோ ஒரு பெரிய வியூகம் இருக்குங்கிறது தான் எல்லாராலையும் புரிஞ்சுக்க முடியுது. ஆனா அப்படி அண்ணாமலை அவர்கள் அப்படி வந்து பாஜக வந்து எண்மண் எண் மக்கள்ன்ற மாதிரி இப்ப நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஒரு களத்துல சந்திக்கிறதா சில செய்திகள். தமிழகத்திற்கு கண்டிப்பா ஏதோ ஒரு மாற்றம் வரும்னு எதிர்பார்க்கலாம். மனிதானி மகத்தானவன், மனிதானி மகத்தானவன், மனிதானி